வெல்கம் டு சியோன் பைபிள் குவிஸ். யார் இவர்கள்? கண்டுபிடியுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாட்களில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு விடைகள் கொடுத்திருக்கிறீர்கள். கர்த்தர் அதற்கேற்ற பலனை உங்களுக்கு கொடுப்பாராக. ஆதாரத்துடன் சிலர் வசனங்களை சொல்லியிருக்கிறீங்க, சிலர் கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. ஏசப்பா அதற்கேற்ற பலனை நிச்சயமாக கொடுப்பாராக. தாவீது சொல்லுகிறது போல, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னது போல, கர்த்தருடைய வசனத்தை தேடுகிற, ஆராய்ந்து பார்க்கிற உங்களும் உங்கள் பிள்ளைகளும் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இதற்கேற்ற பலன் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கடந்த நாட்களில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு விடை. முதல் கேள்விக்கு விடை ஏசா. இரண்டாவது கேள்விக்கு விடை ஆபிரகாம். மூன்றாவது கேள்விக்கு விடை பார்வோனையும் அவன் வீட்டாரையும். நான்காவது கேள்விக்கு விடை காசா ஊரார். ஐந்தாவது கேள்விக்கு விடை ராகேல். ஆறாவது கேள்விக்கு விடை பொய் சாட்சிக்காரன். ஏழாவது கேள்விக்கு விடை சாராய். எட்டாவது கேள்விக்கு விடை ஆபிரகாம். ஒன்பதாவது கேள்விக்கு விடை செருபாபேல். 10வது கேள்வியில் நான் உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சேன். நீங்கள் கண்டுபிடிப்பீங்க என்று பார்த்தேன், ஆனால் யாரும் கண்டுபிடிக்கல. எதில் உண்டாக்கினார் என்று கேட்கல, எந்த இடத்துல உண்டாக்கினார் தான் கேட்டேன். படைத்தது எங்கே என்று தான் கேட்டேன். யாரும் சரியாக அதுக்கு ஆன்சர் சொல்லலை. எல்லாரும் இதுதான் சொல்லுவீங்க என்று எனக்கு தெரியும். ஆதியாகமம் 2:7-8 என்று சொல்லுவீங்க என்று தெரியும். அதே தான் ஃபோன் மூலிமா சொல்லியிருக்கிறீங்க, கமெண்ட்லும் பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் வேதத்தில் அதுக்கு சரியான ஆதாரம் எங்கே இருக்கிறது என்று பார்த்தால் எங்கேயுமே இல்லை. காரணம் நீங்கள் பாருங்கள், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியிலே மண்ணினாலே உருவாக்கி, இப்போ மண்ணில் தான் உருவாக்குனார். ஆனால் எங்கே உருவாக்குனார், எங்கே வேதத்தில் எந்த ஆதாரமும் இல்லை. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனே ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து, அப்போது ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் உண்டாக்கவில்லை, உலகம் உண்டாக்கினார். உலகத்தில் ஒரு தோட்டத்தை ஆண்டவர் உண்டாக்கினார், அதுதான் ஏதேன் தோட்டம். அந்த தோட்டத்தில் தான் மனுஷனை அழைத்து கொண்டு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இங்கே தான் மனுஷனை உண்டாக்கினார் என்று வேதத்தில் எங்குமே ஆதாரம் இல்லை. இதற்கு சரியான விடை என்னவென்றால், தேவனை தவிர யாருக்குமே தெரியாது. ஆதாம் ஏவாளே ஆண்டவர் எங்கே படைத்தார், உண்டாக்கினார் என்று யாருக்குமே தெரியாது. இதுதான் சரியான விடை. தேவனை தவிர யாருக்குமே தெரியாது. உங்களுக்கான கேள்விகள். முதல் கேள்வி, 2 விவாகம் பண்ணின முதல் மனிதன் யார்? கேள்வி 2, கர்த்தருக்கு பலிபீடம் கட்டின முதல் மனிதன் யார்? கேள்வி 3, தன் பேரென சபித்த தாத்தா யார்? ஒரு பட்டணத்தை கட்டின முதல் மனிதன் யார்? கேள்வி 5, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று சொன்ன ஸ்திரீ யார்? கேள்வி 6, தன் பேர பிள்ளைகளை ஆசீர்வதித்த தாத்தா யார்? கேள்வி 7, முதலில் கழுதை மேய்த்தது யார்? கேள்வி 8, வஸ்திரம் இல்லாமல் வெறும் காலால் நடந்த தீர்க்கதரிசி யார்? கேள்வி 9, ஒரு மனுஷருக்கு சத்துருக்கள் யார் என்று இயேசு சொல்லுகிறார்? கேள்வி 10, நம்முடைய அறிவு குறை உள்ளது என்று எந்த அப்போஸ்தலன் சொல்லுகிறார்? உங்கள் பதில்களை கமெண்ட்டில் பதிவிடுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.